அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்பாகவே மாதங்களை அதனுடைய எண்ணிக்கைகளை அல்லாஹ் உருவாக்கி விட்டான், படைத்து விட்டான். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானங்களும் இந்த பூமிகளும் படைப்பதற்கு முன்பாகவே இந்த நாட்களுடைய எண்ணிக்கை, மாதங்களுடைய எண்ணிக்கை, இது எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் நாங்கள் ஹதீஸில் பார்க்கின்றோம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மஹ்லூகன், அல்லாஹுடைய முதல் படைப்பு என்ன? அல்லாஹுடைய பேனா. அல்லாஹ் படைத்த முதல் படைப்பு ஒரு பேனா. அல்லாஹ் அந்த பேனாக்கு கட்டளையிட்டான், மறுமை நாள் வரும் வரை என்னென்ன நிகழ்வுகள், என்னென்ன சம்பவங்கள் நடக்கப் போகின்றதோ அத்துணையும் எழுதிவிடு. அந்த வேதத்தில் அத்துணை விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ பார்க்கக்கூடிய நீங்கள், பேசக்கூடிய நாம், இதை பார்க்கக்கூடிய பல பேர்கள், இங்கே வசிக்கக்கூடிய பல மக்கள், இதெல்லாம் அந்த ஏடில், அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் சூரத்துல் புரூஜ் 84வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெயரை சொல்லுகின்றான். அப்போ அந்த புத்தகத்தில், லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்ற புத்தகத்தில் தான் நம்மளுடைய எல்லா விதிகளும் எல்லா விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிகவும் புனிதமான, மிகவும் கண்ணியமிக்க, அருள்மிக, அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அருட்குடையாக இறங்கிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நிஅமத்தாக கொடுத்த இந்த ரமதானுடைய கடைசி 10 இரவுகள், கடைசி 10 இரவுகள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? என்ன காரணம் இந்த 10 இரவுக்கு சிறப்பாக இருப்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதலில் இறங்கிய வஹி, அல்லாஹுடைய தூதர் மீது குர்ஆனுடைய இறங்கிய முதல் வசனம், இக்ரா, படியுங்கள் என்ற அந்த வாசகம், அந்த வார்த்தை, அந்த வசனம் இறங்கிய முதல் வார்த்தை இப்போது இறங்கியது ரமதானுடைய கடைசி இறுதி ஒற்றைப்படையில்தான் இறங்கியது என்ற ஹதீஸிலே நாங்கள் பார்க்கின்றோம். அதனுடைய நாள் எனக்கு ஞாபகம் இல்லை, அல்லாஹ் என் இடத்திலிருந்து அதை மறைக்க செய்தான், அந்த நாளை மறக்க செய்து விட்டான். அதனால் இந்த ரமதானுடைய கடைசி ஒற்றப்படையில், கடைசி 10 ஒற்றப்படை நீங்கள் அதை தேடிக்கொள்ளுங்கள் என்று சஹீஹ் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் ஹதீஸை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அப்போ இந்த விஷயங்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது? இந்த ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10 இரவுக்கு ஏன் சிறப்பு? இதில் தான் குர்ஆன் இறங்கிறது. குர்ஆனில் சூரத்துல் பக்ரா நமக்கு பதில் சொல்லுகிறது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய